இப்போ லார்ட்ஸில் வந்து நிறைய அவுட் சைடர்ஸ் வந்து தங்கிட்டு இருந்தாங்க. ப்ரைவேட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கள் ஹாஸ்டல்லையும் தங்கிட்டு இருந்தாங்கங்கிறத சொன்னேன். இது எப்படி பண்ணோன்னாக்கா, அப்புறம் வார்டன்ட்ட சொல்லி லிஸ்ட் எடுக்க சொல்லி ஸ்டூடெண்ட்ஸை வந்து வார்ன் பண்ண சொல்லி, இது மாதிரி கெஸ்ட்டு நாட் அலவுடுன்னு சொல்லி மெஸ்ஸில் சொல்லி அவுட் சைடர்ஸ் வந்து கண்டக்டர் கெஸ்ட்டு லிஸ்ட்டு முதல்ல மெஸ்ஸில் ப்ரிவென்ட் பண்ண சொல்லி சொன்னோம். அதை அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் சில ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கேயே பர்மனெண்ட்டாக தங்கியிருந்தாங்க. அதில் வந்து என்னோடய க்ளோஸ் ரிலேட்டிவ் பையன், அவங்க ரொம்ப வெரி ரிச் ஃபேமிலி, எனக்கு க்ளோஸ்லி ரிலேட்டடு. அந்த பையன் அவனு 2 பேரும் ஆர்ட்ஸ் காலேஜில் ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் மெடிக்கல் காலேஜ் வந்துட்டானோன்னா அந்த பையனை வந்து இவர் கூட தங்கிட்டு ஒன்றா இருந்துட்டு இங்கேருந்து சரஃபோஜி காலேஜ் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தான். உங்களுக்கு வந்து ஆக்ஷன் எடுக்கிறது பயம். ஏன்னா இது ஹி வாஸ் பொலிட்டிக்கலி பவர்ஃபுல் அண்டு ஒன் ஆஃப் தி ரிச் பீப்புள் ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ட். நான் சொன்னேன், கமிட்டி என்கொயரி வந்து என் மேலே போட்டுரு, நான் என்கொயரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு. என்கொயரி பண்ணோன்னா ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்னாக்கா, பெண்டிங் என்கொயரி இது கில்ட்டு ப்ரூவ்டு. அதனால் அவங்க வந்து என்ன சொன்னாங்க, என்கிட்ட தான் சிபாரிசுக்கே வந்தாங்க, நீங்கள் சொல்லி இருக்க சொல்லுங்கள் அதில் ஒன்று. நான் சொன்னேன், இது தப்பு, ஒரு ஹாஸ்டலில் இருந்துட்டு இன்னொரு ஹாஸ்டலில் தங்கக்கூடாது, இது வரைக்கும் பண்ண வரைக்கும் மன்னிச்சிடுறேன், ஆனால் இன்னுமே என்ன அந்த பையன் என்னென்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ். நான் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன், சஸ்பெண்ட் பண்ண காலேஜை விட்டு அப்படின்ட்டேன். ஈ சஸ்பெண்டட் ஃப்ரம் தி ஹாஸ்டல், இஸ் நாட் பர்மிட்டட் டு ரிசைட் இன் த ஹாஸ்டல். அவருக்கு வந்து மிஸ்யூஸ் பண்ணதுனால சஸ்பெண்ட் பண்ணி ஹாஸ்டலை விட்டு வெக்கேட் பண்ணேன்னு நோட்டீஸ் கொடுக்க சொல்லிட்டேன். அவங்க எதிர்பார்க்கல நான் அந்த மாதிரி பண்ணுவேன்னு. என்னோடய க்ளோஸ் ரிலேட்டிவ். ஸோ அந்த பையனுக்கு என் மேலே ரொம்ப வருத்தம். அவங்க போய்ட்டு என்னோடய ரிலேட்டிவ்ஸ்லாம் சொல்லி சிபாரிசு பண்ண சொன்னார். நான் சொன்ன தப்புக்கெல்லாம் சிபாரிசு பண்ண மாட்டேன், நான் தான் சஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த பையன் திருப்பி பண்ணிவிட்டு ஒரு 3 months என்னோட சஸ்பெண்ட் பண்ண எதிர்பார்க்கல. யார்கிட்ட சிபாரிசு வருவாங்களோ நானே வந்து எகென்ஸ்டாக பண்ணோன்னே அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டிசிப்ளின் வந்தது. இவங்க வச்சுருந்த எக்ஸ்ட்ரா ரூம் எல்லாம் பிடுங்கி கெஸ்ட்டு அலோவ் பண்ணாமல் ரூம்ஸை ஒரு ஃப்ளோரை வெக்கேட் பண்ணி அதுக்கப்புறம் ஜெனுவினாக தேட வேண்டிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்தோம். இந்த மாதிரி இந்த பையனுக்கு என் மேலே ரொம்ப வருத்தம், அந்த டாக்டருக்கு என் மேலே வருத்தம். ஆக்சுவலாக அவர் வந்து கல்யாணத்துக்கு வந்து அவர் கல்யாணத்துக்கு எனக்கு பத்திரிக்கை கொடுக்கல, வந்து மற்றவங்களாம் கூப்பிட்டு என்கிட்ட பேசாமல் எல்லாம் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து என்னாச்சு அப்படின்னாக்கா, அவர் எந்த பையனை வந்து அவர் இதை விட்டு எந்த பையனுக்காக நான் அவரை டிஸ்மிஸ் பண்ணணும், அந்த பையன் எனக்கு பக்கத்தில் வீடு கட்ட வந்தப்போ நான் வீட்டை வெக்கேட் பண்ணேன். அப்போ அந்த வீட்டை வந்து அவருக்கு கொடுத்து, அவர் வீடு கட்டது எனக்கு பக்கத்து வீடு தான், வீடு கட்டினப்பையும் என் பேர்லேயே அந்த வீட்டில் அவர் இருக்க வச்சு அவர் வீடு கட்டி போந்தோடனே பண்ணேன். சொந்தக்காரனாக இருந்து இப்போ ஹெல்ப் பண்ணுறதுங்கிறது வேறு, பப்ளிக் லைஃப்பில் வந்து நீங்கள் அவுட் ஆஃப் த வே போய் ஹெல்ப் பண்ணுறது வேறு. சொசைட்டியில் வந்து ஒருத்தன் சொந்தக்காரன் வேண்டியவன் அப்படின்னு ஒரு தப்பை நீங்கள் அலோவ் பண்ணிங்க அப்படின்னாக்கா 100 பேருக்கு விரோதி ஆகிடுவீங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து வேறு விஷயம். பட் பப்ளிக் லைஃப்பில் வந்து நியூட்ரலாக இருக்கணுங்கிறது ஒன்று. 2வது அந்த பையனை இப்போ அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க என்னை பற்றி. நான் சொல்லிட்டேன், இதெல்லாம் இந்த சிபாரிசெல்லாம் எடுப்படாது, காலேஜை பொறுத்த வரைக்கும் காலேஜ் தான், சொந்த பந்தங்களுக்கு இடம் இல்லை. 2வது நீ தப்பை வந்து நீ செய்வ அப்படின்னாக்கா நான் அதை எழுத்து கேட்க தான் செய்வேன், டிசிப்ளினாக எடுக்க தான் செய்வேன், ஆக்ஷன் எடுக்க தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் வந்து அதுக்கப்புறம் செட்டில் பண்ணோம். அதனால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்னாக்கா, நீங்கள் நியூட்ரலிட்டியை ப்ரூவ் பண்ணி நீங்கள் நியாயமாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னாக்கா ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி அவன் எக்ஸாமில் வந்து அவன் வந்து தப்பு செஞ்சான் அப்படின்னு அவனுக்கு ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ நிச்சயம் சார் நீங்கள் ஃபெயில் பண்ணுங்கள் சார், அடுத்த தடவை வந்து பாஸ் கொடுத்துருங்க சார்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு போயிடுவான். ஏன்னா யூ ஷுட் கன்வின்ஸ் யுவர் ஆனஸ்டி அண்ட் இன்டெகிரிட்டி டு த ஸ்டூடெண்ட்ஸு. அந்த மாதிரி இந்த ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் தகராறு வந்து பெரிய தகராறாக பெற வேண்டியது கடைசியில் வந்து நியூட்ரலாக வந்து அப்போ அன்றைக்கி இருந்த ப்ரொஃபஸர்ஸு, அன்றைக்கி இருந்த ஸ்டூடெண்ட்ஸு, அதே மாதிரி நீங்கள் வந்து நியாயத்தை செஞ்ச ஸ்டூடெண்ட்லேயும் ஒரு குரூப் சப்போர்ட் வரும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, ஆல் பிகம் த நீட் ஆஃப் தேவர். இது பொலிட்டிக்ஸில் நீங்கள் வந்து வெளியில் கேட்கல, நீங்கள் வந்து இவர்கிட்ட சொல்லலை, மினிஸ்டர்கிட்ட சொல்லலை, எம்பிகிட்ட சொல்லலை, சிபாரிசுக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது. நாங்கள் ஒரே வாரம் திருப்பி சொல்லுவோம், சார் இது இஸ் த டெசிஷன் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸு. அது மாதிரி அவங்க சொல்லவும் மாட்டாங்க. சொல்லவும் அவங்க என்னங்கிறத விசாரித்தாங்களா, இப்படி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிடுவோம், அதோடு சரி. அதனால் இந்த மேட்டரில் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா, தப்பு இருந்துச்சுங்கிறத கண்டுபிடிச்சோம், தப்புன்னு தெரிஞ்சவொடனே அதை எந்த அளவுக்கு கரெக்ட் பண்ணணும்னு நினச்சி கரெக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்டல் சரியாக போச்சு, அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லாமல் போச்சு. இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறது என்னென்னாக்கா, தவறு நடந்தால் உடனே ஸ்பாட்டுக்கு போயிடணும், அப்போயே என்கொயரி வச்சு அப்போயே முடிச்சிடணும், அப்போயே ஆக்ஷன் எடுக்கணும். அப்புறம் ரெமடியல் ஆக்ஷன் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டிங்கனாக்கா, நியாயத்தை செஞ்சிங்கன்னா கூட்டத்தில் இருக்கவங்க எவனுமே போகிறேன். ஆனால் உள்ளபடியே நீங்களும் கன்வின்ஸ் ஆகணும், பப்ளிக்கும் கன்வின்ஸ் ஆகணும். இதை வந்து தொடர்ந்து செய்யணும். ஏன் இது இவ்வளோ லெங்க்த்தியாக எடுக்கிறேன் அப்படின்னாக்கா, இப்போ இதெல்லாம் யாருமே கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்கிறதுனால தான் நான் டீச்சர்ஸ் வந்து ஐ எம் ஹோல்டிங் தம் ரெஸ்பான்சிபிள் தட் தே ஷுட் பி யுனைடெட் அண்ட் தே ஷுட் டூ. டீச்சர்ஸ் எல்லோரும் வரமாட்டாங்க, யார் உங்களுக்கு சப்போர்ட்டடாக இருக்காங்களோ அவங்கள வச்சுட்டு பண்ணலாம். தேங்க்யூ.